அந்த ஊரில் உள்ள பொதுமக்களை பரவலாக நான் பேட்டி எடுத்த பொழுது அவர்கள் கூறிய செய்தி என்னவென்றால், கருணாநிதி சாமி கும்பிடவில்லை என்று பட்டவர்த்தனமாக சொல்லிவிட முடியும். அவர் நாத்திகம் குறித்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டதனால் அவர் திருப்பி அதை ரீபேக் ஆக முடியல. அதுவும் ஒரு காரணமாக இருக்கு. இந்த இடத்துல கார் நிற்கும், கலைஞருடைய கார் இந்த இடத்துல நின்றுதான். இந்த இடத்துல கார் நிற்கும் பொழுது தான் அந்த உள்ளே அந்த அம்பாள் அங்கே நேரே அம்பாளுக்கு தீபாராதனை நல்லா அவங்க வந்தாங்கன்னா நிறைய பணம் வாங்கலன்னா கூட அவங்க தேடிட்டு வருவாங்க. தேடி கூப்பிட்டு காசு கொடுப்பாங்க. கலைஞர் வந்துட்டாருனாலே அந்த கோயிலுக்கு போகும்பொழுது அந்த இடத்துல கார் நின்று அவருக்காக அந்த தீபாராதனை காட்டுவாங்க இல்லையா, அதை பார்க்கறதுக்காகவே நாங்கள் நிற்போம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த தீபாராதனை அவருக்காக தான் காட்டப்படும் என்பது வெளியூர்களில் எல்லாம் இந்த கோவிலை குலதெய்வமாக கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் விசாரித்த பொழுது நான் இந்த செய்தியை கேட்டேன். அதாவது கலைஞர் சாமி கும்பிடுவாரா இல்லையாங்க அப்படின்னு கேட்டேன். அதில் ஒரு நல்ல சுவையான தகவல்கள்லாம் சொன்னாங்க. நான் கடைசியாக இயக்கத்திற்காக தன்னிலையை கொஞ்சம் மாற்றிக்கொண்டார் என்று தான் நான் சொல்வேன் என்றார் அவர். மேலும் இன்னொரு நபர் அவரிடம் விசாரித்த பொழுது அவர் சொன்ன தகவல் மிகவும் ஒரு அதிர்ச்சியான தகவலும் கூடாது. அது என்னவென்றால், கலைஞர் கருணாநிதி அவர்கள் சாமி கும்பிட்டாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு 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 பேசும் பொருள். அவர் தன்னை பொறுத்த வரைக்கும் அவர் பகிரங்கமாக சொல்லிட்டார், நான் சாமி கும்பிடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் என்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் கோவிலுக்கு செல்வார்கள், போவார்கள், வருவார்கள். அதில் அவர் வெளிப்பட்டே சொன்னார். அதில் அவர்கள் கோவிலுக்கு போகிறது வர்றதை பற்றி நான் ஒன்றும் தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அவங்களுடைய குலதெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் தான். இருந்தாலும் அவருடைய பிறந்து வளர்ந்த ஊர் திருக்கோவிலை என்பது உங்கள் யாவரும் அறிந்ததே. அந்த திருக்கோவிலையும் அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 350 மீட்டர் தூரத்தில் தான் இந்த கோவில் உள்ளது. அது அங்காள பரமேஸ்வரி ஆலயம். அதுதான் கலைஞர் வீட்டு குலதெய்வம். இந்த குலதெய்வ கோவிலானது இது எச்ஆர்என்எஸ் கண்ட்ரோலரில் உள்ள ஒரு ஆலயம் தான். இதை தான் இன்று நாம் சுற்றி பார்க்க போகின்றோம். உங்களை அழைத்து செல்கின்றேன் அந்த கோவிலுக்கு. உள்ளே மிக பொலிவாக அமர்ந்திருக்கிறாள் தாயார் அங்காள பரமேஸ்வரி அம்மாள். அவங்க தான் அந்த ஊரில் உள்ள அனைவருக்கும் மற்றும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அருள்பாலிக்கின்றார் என்றார்கள் அங்கு சாமி கும்பிட வந்திருந்த பக்தர்கள். அங்கு நிறைய பேர் அமர்ந்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த கோவிலுக்கு குலதெய்வம் என்பது கலைஞர் வீட்டு குலதெய்வம் இருந்தாலும் கூட நிறைய குடும்பங்கள் சற்றேறக்குறைய ஒரு 1500 குடும்பங்கள் அந்த கோவிலுக்கு அதாவது கட்டளைக்குரியவர்கள். திருக்கோவிலை மட்டுமல்ல, அது சுற்று வட்டாரத்தில் உள்ள பகுதிகள் மற்றும் வெளியூர்களில் எல்லாம் இந்த கோவிலை குலதெய்வமாக கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் விசாரித்த பொழுது நான் இந்த செய்தியை கேட்டேன். அதாவது கலைஞர் சாமி கும்பிடுவாரா இல்லையாங்க அப்படின்னு கேட்டேன். அதில் ஒரு நல்ல சுவையான தகவல்கள்லாம் சொன்னாங்க. நான் கடைசியாக சொல்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த ஆலயம் இங்கே பார்க்குறீங்களா, இந்த சாலை இதுதான் கலைஞர் வீட்டுக்கு செல்லும் சாலை. இங்கேருந்து ஒரு 350-400 மீட்டர் தூரத்தில் தான் கலைஞருடைய வீடு இருக்குது. அதிலேருந்து இப்படி வரும்பொழுது தான் அதே சாலையில் தான் அந்த கோவில் அமைந்துள்ளது. மிக சிறப்பாக பராமரிக்கப்படும் ஆலயம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மிக மிக அற்புதமாக பராமரித்திருக்கிறார். ரொம்ப ஒரு டைடியாக, ரொம்ப ஒரு நல்ல வண்ணம் பூசப்பட்ட ஒரு மிக பொக்கிஷமாக காவந்து செய்து வருகிறார்கள் இந்த ஆலயத்தை. அதற்கு காரணம் கலைஞருடைய மருமகள் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய, இன்றைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்காதேவி அம்மையார் தான். இந்த கோவில் இத்தனை பொலிவுடன் விளங்குவதற்கு காரணம் என்கின்றார் இங்கு பணியாற்றும் அர்ச்சகர். அவர் மட்டுமல்ல, அந்த குடும்பத்தினர் அனைவரும் இங்கே சாமி கும்பிடுவார்கள், அதாவது இறைவனை வழிபடுவார்கள். கலைஞர் வருவது உள்ளே வர மாட்டாரே ஒழிய அவரும் வெளியிலிருந்து கும்பிடுவார். பெரிய நாயகி, பெரியாச்சி அப்படிம்பாங்க. அந்த பார்க்குறீங்க இல்லையா, இது மிக ஒரு உக்கிரமான, ஒரு ஆக்ரோஷமான ஒரு தெய்வம். இதுதான் காவல் தெய்வம். இந்த அங்காள பரமேஸ்வரி ஆலயம் தான், அங்காள பரமேஸ்வரி தான் அவங்க குலதெய்வமாக இருந்தாலும் கூட இந்த பெரிய நாயகி தான் காவல் தெய்வம் அவங்க வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 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 பூடகமான ஒரு ரொம்ப அருமையான ஒரு சங்கதி ஒன்று சொன்னாங்க.
அவருக்கு வந்து யாருக்கு கலைஞர் கருணாநிதிக்கு வந்து இறைவன் மேலே நம்பிக்கை இருக்குதா இல்லையா, அவர் வந்து வெளிப்படையாக சொன்னாரா அல்லது உள்ளூர அவர் யாரையாவது வேண்டிக் கொண்டாரா அப்படிங்கிறலாம் தெரியாதுங்க. ஆனால் இந்த பெரிய நாயகியின் மீது அவருக்கு ஒரு பக்தி உண்டு. ஆமாம், நிச்சயமாக உண்டு. அவர் வந்து பதவியில் இருந்த பொழுதும் சரி, இல்லாமல் இருந்த பொழுதும் சரி, இந்த ஊருக்கு வந்தால் நிச்சயமாக அவர் இந்த கோவிலுக்கு எதிரே காரை நிறுத்தி அங்காள பரமேஸ்வரியையும் பெரிய நாயகியும் வணங்கிவிட்டுத்தான் செல்வார் என்கின்றார். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நாங்கள் கண்டிருக்கின்றோம் அதை. அது என்ன சொல்லப்போனால், கலைஞர் வந்துட்டாருனாலே அந்த கோயிலுக்கு போகும்பொழுது அந்த இடத்துல கார் நின்று அவருக்காக அந்த தீபாராதனை காட்டுவாங்க இல்லையா, அதை பார்க்குறதுக்காகவே நாங்கள் நிற்போம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த தீபாராதனை வந்து அவருக்காக தான் காட்டப்படும் என்பது தெரியாது. அதாவது கருணாநிதிக்காக, கலைஞருக்காக அவர் காரில் அமர்ந்திருக்கிறார், அவருக்காகத்தான் இந்த தீபாராதனை காட்டுகிறோம் என்று வெளிப்படையாக அவர்கள் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அந்த தீபாராதனை கலைஞருக்காகத்தான் காட்டப்படும் என்கிறார்கள் இந்த ஊர் மக்கள். ஆலயத்தில் பணியாற்றும் நபர்கள் நிறைய பேர், அதாவது ஒரு மராமத்து பணிகள், சமையல் கட்டில் வேலை செய்பவர்கள், கூட்டி பெருக்குபவர்கள், அவர்களெல்லாம் மிக பெருமையாக பேசுகிறார்கள் கலைஞர் குடும்பத்தை பற்றி. அதிலும் குறிப்பாக துர்கா ஸ்டாலினை பற்றி மிக பெருமையாக பேசுகிறார்கள். அந்த அம்மாவை போல் வராதுங்க. ஐயோ, அவங்க வந்தாங்கன்னா, அங்கே வந்தால் தான், அவங்கள பார்த்தா தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். எங்களையெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய மனதில், அவங்களுடைய முகத்தில் வந்து மகிழ்ச்சி களை கட்டும். நிறைய உதவி பண்ணுவாங்க, புடவை எடுத்து கொடுப்பாங்க, அதுமாதிரி காசு பணம் கொடுப்பாங்க. காசு பணம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறது மாதிரியெல்லாம் எங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அவர் ஈகை வந்து மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதில் அவர் ரொம்ப கண்ணுங்கருத்துமாக இருப்பார் அப்படிங்கிறாங்க. என்ன ஒன்று, அவங்க பதவியில் இருக்கும் பொழுது இங்கே வரும்பொழுது என்னென்னா செக்யூரிட்டி பலமாக இருக்கும். ரொம்ப போலீஸ்காரங்களாம் அவங்க எப்படி சொல்கிறாங்க, அவங்க போலீஸ்காரங்களாம் எங்களுக்கு விட மாட்டாங்க கிட்டையே, அது ஒன்று தான் எங்களுக்கு நெருடல் அப்படிங்கிறாங்க. இல்லைனாக்கா தொடர்ந்து 2-3 கிடா பூஜை வைப்பாங்க, இதெல்லாம் செய்வீங்க. துர்காமா வந்து நல்லா அவங்க வந்தாங்கன்னா நிறைய அவங்க பணம் வாங்கலன்னா கூட அவங்க தேடிட்டு வருவாங்க. தேடி வந்து கூப்பிட்டு காசு கொடுப்பாங்க, மடக்கி விடுவாங்க. எவ்வளோ கொடுத்தாரு அது உயர்ந்த எண்ணம் இல்லை, அது ஒரு எண்ணம். நல்லா நன்றி, ரொம்ப நன்றி. உங்க பேர்ல என்ன? அன்னபூரணி. சரி, கலைஞரை விடுங்க. அவர் முக அழகிரி, அவர் ஸ்டாலின், அது மற்றபடி பெண்கள் செந்தாமரை, அவங்க அம்மா முக அழகிரியினுடைய மனைவி, ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்காதேவி, சொல்லவே வேண்டியதில்லை. அவங்க ஒரு பக்தை. அவங்க வந்து ஒரு பக்தி மார்க்கத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக உள்ளவங்க. ஸ்டாலின், அழகிரி, உதயநிதி, அவங்களுடைய மகன்கள், அதாவது கொள்ளு பேரன்கள், கலைஞரனுடைய கொள்ளு பேரன்கள்லாம் வந்து மற்ற அவங்க குடும்பத்தில் உள்ளன்னா, குடும்பம்னா அவங்க மட்டும் இல்லை இல்லையா, அவங்களுடைய அந்த குடும்பம் சார்ந்தவர்கள் எல்லோரும் வர்றாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து சாதிக்கணும் நிச்சயமாக. என்ன சொல்லப்போனால், ஸ்டாலின், ஈவன் உதயநிதி, உதயநிதி கூட உள்ளே வந்து சாமி கும்பிடுவார். ஸ்டாலின் கூட இந்த ஒரு லைன் பார்த்தீங்கல்ல, இப்போ அந்த அந்த இடத்துல இங்கே இருந்து அந்த கலைஞர் வீட்டிலேருந்து வந்து இந்த இடத்துல கார் நிற்கும். கலைஞருடைய கார் இந்த இடத்துல நின்றுதான். இந்த இடத்துல கார் நிற்கும் பொழுது தான் அந்த உள்ளே அந்த அம்பாள், அங்கே நேரே அம்பாளுக்கு தீபாராதனை காட்டப்படும் என்பார்கள். அது இன்றும் ஈவன் ஸ்டாலின் வரும் பொழுதும் கூட இந்த இடத்தில் நின்று சாமியை ஏறெடுத்து பார்த்து இறைவி நிச்சயமாக, இறைவியினுடைய அருள் நிச்சயம். அதற்கு காரணம் வந்து அவங்களுடைய கம்பல்ஷன் அப்படிங்கிறாங்க. துர்கா தேவி அம்மாள் அவங்களுடைய கம்பல்ஷன் அப்படிங்கிறாங்க. முக அழகிரி வந்து சாதாரணமாக சாமி கும்பிடுவார். அங்கே வந்தால், ஒருவேளை அவர் திருக்கோவிலுக்கு வந்தால், அவர் நிச்சயமாக அவருக்கு வந்து பக்தி மார்க்கத்தில் நம்பிக்கை உண்டு என்று கூறுகிறார்கள் இங்குள்ள மக்கள். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது முக அழகிரி வந்து சாமி கும்பிடுவாரா, அவர் வந்து ஒரு பக்கா அத்திஸ்டா அப்படின்லாம் இல்லை. அவங்க மனைவியும் அப்படி தான், அவங்களும் சாமி கும்பிடுவாங்க. அவங்களுடைய குழந்தைகள் அனைவரும் வந்து இந்த ஆலயத்தில் வணங்குவார்கள் அப்படிங்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க, இங்கே உள்ள மக்கள். அவர் வந்து நாத்திகம் குறித்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டதனால் அவர் திருப்பி அதை ரீபேக் ஆக முடியல. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா இடைக்காலத்தில் வந்து அவர் நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டா இது என்னது திருப்பி அப்படின்ட்டு, ஏன்னா அது ஒரு பகுத்தறிவு என்னமோ அது இதெல்லாம் சொல்கிறாங்களே அப்படிலாம். அப்புறம் வந்து திருப்பி பக்தி நெறிக்கு திரும்பினா அவரை நம்பி ஏராளமானோர் நாத்திகர்களாக மாறியவர்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்வது, அப்படி ஒரு நிலை கூட இருந்திருக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ரொம்ப டெப்த்தாக போனாங்க, நான் போகலை அவ்வளோ தூரம்.
இருப்பினும் அவர் சாமி கும்பிட்டாரா இல்லையா என்றால் அவர் வந்து வெளிப்படையாக சாமி கும்பிடவில்லை. ஆனால் இங்கே உள்ள பெரிய நாயகி மீதும் அங்காள பரமேஸ்வரி தெய்வத்தின் மூல விக்கிரமாக அமைந்திருப்பவர் மேலும் அவருக்கு ஒரு பக்தி உண்டு, ஒரு மரியாதை உண்டு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது என்கின்றார்கள். யாரை கேட்டாலும் அதைத்தான் சொன்னார்கள். அந்த ஊரில் உள்ள பொதுமக்களை பரவலாக நான் பேட்டி எடுத்த பொழுது அவர்கள் கூறிய செய்தி என்னவென்றால், கருணாநிதி சாமி கும்பிடவில்லை என்று பட்டவர்த்தனமாக சொல்லிவிட முடியாது. அவர் சாமி கும்பிட்டார். ஆனால் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக அவர் வேஷம் போடவில்லை. நானும் வந்து சாமி கும்பிட போகிறேன்லாம் வாருங்கள் அப்படின்னு சொல்லவில்லை. அவர் சாமி கும்பிட்டார். அவர் கார் வரும் பொழுது அந்த தெய்வத்திற்கு தீபாராதனை காட்டப்படும். அந்த தீபாராதனை காட்டவும் சற்று எட்டி பார்ப்பார். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் சாமி கும்பிட்டனர். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது என்றனர். அவர் வளர்ந்தது, படித்தது அது 8ஆவதுக்கு பிறகு எல்லாம் அவர் திருவாரூராக இருந்தாலும் கூட திருக்குவளை தான் அவருக்கு பாசமான ஒரு ஊர் அவருக்கு. அது ஏன் என்றெல்லாம் தெரியாது. திருக்குவளை வந்தால்தான் அவருக்கு ஒரு நிம்மதியான ஒரு பெருமூச்சு விடுவார் என்றார் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர். அவர் சொன்னது என்னென்னா, என்னோட தங்க வாக்கிங் போவோம், நாங்கள் 2 பேர் தான் வாக்கிங் போவோம். இங்கே இருந்தார், நான் போகும்பொழுது அந்த 2 ஆலயங்கள் ஒன்று, இந்த மாதிரி இந்த அங்காள பரமேஸ்வரி அவங்களுடைய குலதெய்வ கோயில் ஒன்று, இன்னொரு சிவன் கோயில் ஒன்று உண்டு. ஏன்னா இந்த ஆலயத்துக்கு எதிரே உள்ளது. மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் அது. 1600-500 கட்டப்பட்ட ஆலயமாம் அது. அந்த ஆலயத்தையும் இந்த ஆலயத்தையும் கிராஸ் பண்ணி தான் போகுது. அது என்னமோ தெரியல, இல்லை வேறு ரூட்டில் போகாமல் இல்லை முதல்ல இப்படி லெஃப்டாக அப்படியே போயிட்டு நேர ஒரு அந்த அந்த ஒரு வளம் வந்து ரைட்டில் வந்து திருப்பி இந்த கோவில் சிவன் கோயில் உள்ளே வந்து பிறகு வீட்டுக்கு வருவார் அப்படிங்கிறாங்க. அதனால் இவருக்கு வந்து பக்தி இல்லைங்க. அவருக்கு வந்து ஒரு சார்ந்த இயக்கத்திற்காக தன்னிலையை கொஞ்சம் மாற்றிக்கொண்டார் என்று தான் நான் சொல்வேன் என்றார் அவர். மேலும் இன்னொரு நபர் அவரிடம் விசாரித்த பொழுது அவர் சொன்ன தகவல் மிகவும் ஒரு அதிர்ச்சியான தகவலும் கூடாது. அது என்னவென்றால், கலைஞருக்கு தெய்வ பக்தி இல்லைன்னு யாருங்க சொன்னது? இதே ஒரு கொஸ்டின் வந்து என்கிட்ட கேட்குறீங்க நீங்கள். அவர் சாமி கும்பிட்டாருங்க. அவர் மனசார கும்பிட்டார். என்ன கோயிலுக்கு போய் தான் சாமி கும்பிடணுமா என்ன? அவர் கோயிலுக்கு போகல, அவ்வளோதான். அவர் வீட்டில் சாமி கும்பிடலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் எப்படி என்ன செஞ்சார், செய்கிறார் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அப்படின்னு ரொம்ப யோசிக்க வைத்த ஒரு வினா அது. நிச்சயமாக என்ற நானும் அவர் அப்படி கும்பிட்டிருந்தால் அது ஒரு நல்ல செயல் தானே என்று கூட நான் சொன்னேன். அவர் கும்பலன்னு சொன்னேன். இப்போ நானுமே கூட கோயிலுக்கு போகிறதில்ல. அதுக்காக எனக்கு தெய்வபக்தி இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இல்லை, எனக்கு தெய்வபக்தி இருக்குங்கிறதுனால எனக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு நான் டெய்லி நான் போயிட்டுருக்கணும் என்ன சட்டமாக என்ன? நான் இந்து மதம் அப்படி சொல்கிறதா அப்படிலாம் கேட்டாருங்க. ரொம்ப ஒரு அற்புதமான நபர். சார், உங்களை படம் பிடித்துக் கொள்கின்றேன் என்றேன். அவர் தயங்கி கொண்டே வேண்டாம் என்று மறுத்து விட்டார். வேணாம், அதை நான் சொன்னதாக ஏதாவது இதாகணும், ஏதோ ஒரு அச்சம் அவருக்கு. ஆனால் உண்மையை சொன்னார் அவர். நான் சந்தித்த நபர்களில் எல்லோருமே சொன்ன வாசகம் இதுதான். என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து நான் சொல்கிறேன், நான் புரிஞ்சுங்க, நீங்கள் வந்து நான் சொன்னேன் அப்படிங்கிறது தெரிய வேணாம் அப்படிங்கிறது தான். அவர் பக்தி இருந்தது அப்படிங்கிறது தான் இங்கே செய்தி. கருணாநிதி சாமி கும்பிட்டார். வீட்டில் கும்பிட்டாரா அல்லது ஆலயத்துக்கு வந்து கும்பிட்டார்? ஆலயத்திற்கு வந்து கும்பிடவில்லை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மற்றொரு செய்தி, இந்த ஆலயத்தில் இன்னொன்று ஒரு தகர கொட்டகை போல அமைத்திருக்கிறார்கள். பாலகுருநாதர் என்ற ஒரு ஆலயம் போல் உள்ளது, ஒரு சித்தர்பீடம் போல் உள்ளது. அந்த ஆலயத்துக்கு அது அங்காள பரமேஸ்வரிக்கு இடதுபுறம். இது என்னவென்று விசாரித்தேன் நான். சாமி கும்பிட்டு விட்டு அனைத்து சன்னதிகளும் நான் நடந்து கும்பிடும் பொழுது, இந்த இடத்திற்கு நான் வந்து கும்பிடும் பொழுது நான் கேட்டேன், இது ஒரு 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 ஐக்கியமானவர், இந்த இடத்துல வந்து அடக்கமானவர் பாலகுருநாதர் அப்படிங்கிறாங்க. இது மதுரையில் இருந்து ஒரு சில குடும்பங்கள் இங்கே வந்து ஒரு குலதெய்வமாக வந்து இங்கே, அது குறிப்பாக அந்த சிவன் ராத்திரி அன்று, ஆமாம், அந்த சிவராத்திரி அன்று இங்கே ஒரு விசேஷமாக நடக்கும். இந்த ஆலயத்தில் மிக பிரபலமாக விசேஷமாக நடக்கும். அதற்கென்று பக்தர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உள்ள ஒரு குலதெய்வம் போல், எப்படி கலைஞர் கருணாநிதிக்கு வந்து அந்த அங்காள பரமேஸ்வரி பெரியநாயகி குலதெய்வமோ அதுபோல் மதுரையில் உள்ள மக்களுக்கு இது குலதெய்வம். இது ஒரே வளாகத்தில் அமைந்துள்ள மற்றொரு பீடம் என்றார்கள். நன்றி நேயர்களே. மற்றொரு தருணத்தில் மற்றொரு ஆலயத்தில் நாம் மற்றொரு நபருடன் சந்திப்போம். இது மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து.